12 மணி ஆச்சு நினைக்கிறேன். போதும் நிறுத்துங்க. அதாவது ஜஸ்டிஸ் வந்து ஒரு நல்லவங்களா இருக்காங்கன்னா ரொம்ப நம்மளா இது பண்ணக்கூடாது. ஜஸ்டிஸை நான் வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் போட்டேன், மதுரை வரணும் வந்து இன்வைட் பண்ணணும், அதுதானே முறை. வாட்ஸ்அப்பில் போட்டேன், ஓகேன்னு உடனே போட்டேன். அப்போ என் மேலே எவ்வளோ நான் வந்து கான்டாக்ட் ரொம்ப நாள் சர்வீஸில் இருக்கும்போது நம்ம எவ்வளவோ பழகியிருக்கோம், அதுக்கான ஒரு தடவை கூட பார்த்ததில்லை. வாட்ஸ்அப்பில் போட்ட உடனே அப்போ என்னுடைய நடவடிக்கை மேலே நம்பிக்கை இருந்திருக்கு. அதை இப்போ அவங்க போகணும்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், பார்ட்டிசிபெண்ட் அட்டன் பண்ணணும், அட்டன்டிவாக இருக்குன்னா ஜஸ்டிஸ் முன்னில் பேசுனாதான் அட்டன்டிவாக இருப்பாங்கண்ணே. ஓகேன்னு போட்டாங்க. அதாவது ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோமோன்னு தெரியுது. ஆனால் இப்போ பேசும்போது எப்படி அட்வொகேட்டாக இருந்தாங்களோ ஜஸ்டிஸ் ஆன பிறகும் அதே மாதிரி இருக்காங்க. அதான் மனிதத்தன்மைங்கிறது. இப்போ அவங்க சொன்ன பாயிண்டில் நிறையா எல்லா மனிதரும் நல்லவர் தான், எல்லா மனிதரும் கெட்டவர் தான். டிஃபால்ட்டாக நமக்கு வந்து என்ன நிற்கும்னா கெட்ட எண்ணங்கள் தான் நிற்கும். உயிர்களை பாருங்கள், தென்னை தேங்காய் கொடுக்கும், பசு பால், இது சொல்லிகிட்டே போகலாம், டைம் ஆகிடும். எல்லாமே இயற்கையாக ஒரு நல்லது கொடுக்கும். மனிதன் மட்டும் இயற்கையாக நல்லது கொடுக்க முடியாது. நான் வந்து நினைக்கணும், அது விட்டுட்டாங்க. இயற்கையில் என்னென்னா நீ சிந்திச்சு ஒரு நல்லது செய்யடா. இப்போ எங்கள் வீட்டில் எனக்கு எல்லாம் எனக்கு எதிரி இருந்தால் தான் எனக்கு அமக்கலமாக வேலை செய்வோம். எதிரி எங்கன்னா வீட்டிலே இருக்கும். அதாவது என்னுடைய நல்ல இப்போ ரிட்டையர் ஆகிட்ட உனக்கு 72 வயசு ஆகுது, இன்னும் எதுக்கு பேரம்பேத்தி கொஞ்சிட்டு இருக்கலாமே அப்படின்ட்டு என் சன்னு, டாக்டரு, ஒய்ஃபு ஒன்று ஒன்றா எடுத்து இப்போ எல்லாரையும் சப்போர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். என்ன நாங்கள் சைபர் சொசைட்டியில் போகாத அப்படின்னா நான் சொன்னேன், சும்மா இருந்தால் சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அப்போ சும்மா இல்லாமல் அடுத்தவங்களுக்காக ஒன்று பாடுறான்ல, இவன் என்ன செய்ய என் பேட்ச்மெண்ட்டை சொல்லுவான், சார் என்னை இருக்க போகிற கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ளே அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும் தண்ணி அடி இதெல்லாம் சொல்லுவாங்க. இது யாராவது சொன்னாங்களா? எங்கே இருக்குது? நான் நினச்சா இங்கே உலகத்துக்கு வந்தேன். அது எவால்வேஷன், இயற்கையில் பர்த்து வந்தோடனே ஏதோ ட்ரெயின் டிக்கெட் போனவொடனே இந்த இதில் அதை கொடுப்பான் இதை கொடுப்பானே, எதையும் கொடுக்க மாட்டான். நீ தான் செய்யணும். முதல்ல குடும்பத்துக்காக பாடுபட்ட ரைட்டு, நேர்மையாக. அதுக்கப்புறம் நீ வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஆனோடனே சொசைட்டிக்காக ஒன்று செய்ய, அதானே சொல்லுவார். எப்போ பார்த்தாலும் இட்லி சுட்டியா தோசை சுட்டியா இதே கேள்வி. நான் அதை சொல்கிறேன். இப்போ நான் 3 வேளை சாப்பாடு 2 வேளை ஆக்கிட்டேன். என்ன எல்லாம் தற்போய்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாப்புல, பெல்ல அடிச்சிருவாப்புல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வயசில் வந்து எது தேவையோ அதை நோன்னு சொல்லிடணும். நம்ம இது பண்ணணும், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம். நான் ரொம்ப ஓவர்ப்பேன். ஏன்னா இந்த எனக்கு இது வரைக்கும் நடந்ததில் மதுரையில் தான் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்க பார்க்குறாங்க அடுத்தது திருச்சி சாப்பிட்ரு என்னன்னு கேட்டால் பாருங்க, அவர் இப்போ எப்படியோ எதாக இருந்தாலும் நீ எதை சொன்னாலும், நான் இப்போ கூட ஜட்ஜி வந்து இன்டெலிஜென்ட் சொன்னாங்கல்ல, அங்கே ஆஃபீஸில் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் அட்வொகேட் எழுதி கொடுத்துறாங்களே இவர் வந்துடுறாரு. ஆனால் சத்தியமாக நான் அவர் ஒன்றும் கேட்க மாட்டேன்னா அவங்களுக்கு அவங்க டைம் இருக்குது, அதை ஸ்பேர் பண்ண முடியாது. நானே இந்த வேலை செஞ்சாலும் அவன் ஒய்ஃப் அட்வொகேட்ப்பா, நல்லா அதெல்லாம் டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடுறாப்புல. அதுதான் நீங்கள் தான் ஜஸ்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் என்னை இன்டெலிஜென்ட்னு, சைபர்கன் இது வரைக்கும் இன்டெலிஜென்ட்னு சொன்னது ஜஸ்டிஸ் தான். பாருங்க, அப்போ எனக்கு அந்த அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 100 ஆகிட்டு நிறுத்திட்டாங்க. அப்போ அவர் சாப்டர் பிரசிடென்ட்டோட சார் 200, நான் சொன்னேன் கால் 100 தான் கெப்பாசிட்டி, ரொம்ப பண்ணக்கூடாது. அது 200ன்னு நம்ம அப்படி போட்டோம்னா நல்லா இருக்காது. நம்ம அடுத்து நடத்துவோம். பொன் வெட்டு எடுத்துனா உடனே கோழி அறுத்துருவாங்களா? அதுக்கு இது நமக்கு சாப்டர் பிரசிடென்ட் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. எத்தனை பாருங்கள், சமுதாயத்துக்காக பாடுபடுற அசோசியேஷன் எல்லாரும் அவ்வளோ வந்திருக்காங்க. இந்த மதுரை சாப்டரு இது ஒரு மாடலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கோயம்புத்தூர் இதே தான் பேசியிருப்பேன்னு சொல்லுவீங்க, அது வேறு விஷயம் இல்லை. கோயம்புத்தூரும் நல்லா பண்ணாங்க, பட் அதில் கொஞ்சம் டைம் இதாகிட்டுது. ஆனால் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ நான் சென்னையில் கூட சொல்லுவேன், நான் சொல்கிறேன் டிஜிட்டல் வந்து எவ்வளோ நாளுங்க, கம்ப்யூட்டர் வந்து நம்ம இதுக்கு வந்து சொல்லுவாங்க 75, அப்புறம் எனக்கு ஞாபகம் 65. அவர் நமக்கு இவர் இருக்கார் பிரசிடெண்ட்டு, ஏன்னா அவர் வயசில் குறைச்ச, அவர் 47, எனக்கு வாத்தியார். ஏன்னா நான் ஏசி ஆக்கும்போது சைபர் மெட்ராஸ் வீட்டில் போய் படிக்கிறேன். அப்போ அவர் எனக்கு கிளாஸ் எடுத்தார், இந்த ஐபி அட்ரஸ் இதெல்லாம் பற்றி சொன்னவர். அது எனக்கு வாத்தியாராக இருந்தாலும் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார். அந்த சொன்ன அதாவது உலக அளவில் வந்தது வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி வந்துட்டு, நமக்கு வந்தது 55, நான் பிறந்தது 53, 55 கம்ப்யூட்டர் வந்துடுது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லாம் நினச்சது, நீ மட்டும் மனிதர்கள்லாம் ஒன்றா இணைக்கிறீங்க, நாங்கள் கம்ப்யூட்டர்லாம் ஒன்றா இணைக்கினா இன்டர்நெட்டு வந்தது 95 வந்து இப்போ எங்கே இருக்கோம்?
2020 இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னமும் சைபர் கிரைமை இன்னும் புரிஞ்சிக்கல. அதுவும் முக்கியமாக இந்த ஐபி அட்ரஸுங்கிறது என்னென்னா, நான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஐபி அட்ரஸ் இருக்குது. எனக்கு ஐபி அட்ரஸ் காய் கருவறையில் இருந்தப்போ எனக்கு பேர் கிடையாது. வெளியில் வந்தோடனே எனக்கு பாலுங்கிற ஐபி அட்ரஸ். இது என்ன அவர் சொல்லுவார், அது ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். இந்த ஸ்டாட்டிக்கு நான் ஸ்டாட்டிக் ஆகிற வரைக்கும் இருக்கும். எப்போ இந்த பாலுங்கிற பேர், இந்த ஏடிஎஸ்பிங்கிற பேர் ரிட்டையர் ஆனால் கூட என்னன்னு சொன்னால் மனிதன் சொல்லுவான், நான் ரிட்டையர்ட் அஸ் எஸ்பி சார், ரிட்டையர்டு. நம்ம பார்க்கில் வாக்கிங் போவேன், ஒருத்தர் ப்ராப்பராக செலக்ட் எடுப்பான், நான் எஸ்ஐ சார். நீங்கள் இவர் ரிட்டையர் ஆனவுடனே எதையா அவர் அந்த உலகம் ஒரு நாடக மேடை, எல்லோரும் நடிகன்னு சொன்னாங்க. ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் வருது, முடிஞ்ச உடனே வேஷத்தை ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வரணும்ல. சில பேர் தூக்கிட்டே அலையிறான். ரிட்டையர் ஆனோடனே நான் ஏடிஎஸ்பி சார், நான் பார்க்கில் ஒரு இப்போ ரிட்டையர் ஆனால் எல்லா ஃபார்மர் போலீஸ் சார் தான், இந்த மாதிரிலாம் சல்யூட்டெல்லாம் அடிக்க வேண்டாம். நம்ம அது 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 மறந்துருப்பேன். அந்த வேஷம் முடிஞ்சு இப்போ நான் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவோட செக்ரட்டரி, நீ அதை வந்து அட்டன் பண்ணுன்னு சொல்கிறது. அதனால் எப்போது இது மாதிரி சொல்லுவா, நான் பாயிண்ட் விட்டுருவேன். இப்போ இந்த ஐபி அட்ரஸ் வரேன் ஏன்னு கேட்டாக்க, இப்போ எனக்கு ஐடென்டிட்டி, இப்போ பாலுக்கு பேர் வைக்காமல் இருந்தால் எப்படி என்ன வந்து நல்லது செஞ்சாலும், பாலு நல்லது செஞ்சாலும் எப்படி பாலுன்னு ஒரு பேர் இருந்தானே, ஒரு கருப்பாக தான் என் பார்த்துக்கிறது அசிங்கமாக இருப்பான். நான் அதை சொல்கிறது அது சொல்கிறது தான், இதை வாங்கிறதுக்கு தான். அதாவது எது கிடைக்குதோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறது யார் தெரியுமா? தாய் உள்ளம்தான். நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி, 4 பேரும் கண்ணங்கரையாக இருப்பாங்க. அது எப்படி இருப்போம்? எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் கருப்பாக இருந்தாலும் இல்லை எடுப்பா கலையாக இருக்காங்கம்பாங்க. இது வெளியில் சொல்லாதீங்க. அது மாதிரி நம்ம அந்த ஏற்றுக்கிற பக்கம் வரணும். இந்த ஐபி அட்ரஸ்ஸு என்னன்னு கேட்டால், இப்போ எனக்கு மனிதனுக்கு நான் எதை சொல்ல, இப்போ நான் ஒரு பிரேயோ வண்டியை ஓட்டி, என்னுடைய வண்டி பிரேயோ வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அப்போ என்ன சொல்லணும், முதல்ல பாலு வண்டி ஓட்டினார், பாலு பிரேயோ ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணான்னா எப்படி சார்ஜ் ஷீட் போடுவீங்க? பிரேயோவுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஹியூமனுக்கு ஒரு ஐபி இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் வந்து ஹியூமன் எவால்வ் ஆச்சு, கம்ப்யூட்டர் வந்து கிரியேட்டடு. கம்ப்யூட்டர் எதுக்கு கிரியேட் ஆச்சு? நமக்காக தான். முதல்ல எப்படின்னாக்க கம்யூனிகேஷன், ஹியூமன் கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? சைகையில் தான். இப்போவும் சைகையில் தான் இருக்குது. ஆனால் என்ன, அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம். எதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம்? கம்ப்யூட்டர், இன்டர்நெட். இப்போ நான் வந்து ஸ்டாண்ட் அலோன் கம்ப்யூட்டராக இருந்தேன்னாக்க ஐபி அட்ரஸ் தேவையில்லை, அதுலேயும் அஃபென்ஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஐபி அட்ரஸ் முக்கியமாக இருக்கணும். அந்த சார்ஜ் ஷீட் எல்லாருக்கும் ஒரு ஏன்னா 2004 ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்டர் விஜயகுமார், நடராஜ் எல்லாம் சைபர் கிரைமில் யாராவது போடணும். ஈஸி லெவலில் தான் இப்போ இன்வெஸ்டிகேஷன். யாரையாவது பாருன்னு என்கிட்ட சொல்கிறாங்க, நான் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியுமில்ல. ஏன்னா என் சன்னு டாக்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிறது நான் தெரியும், ஆனால் கிட்டக்கே போக மாட்டேன் கம்ப்யூட்டர். ஆனால் என்ன பார்த்தாரு, அப்போ வந்து அவர் நடராஜ் அவர் இதாக இருந்தார், அவர் எம்கேஜார்னு ஒருத்தர் இருந்தார். நான் அந்த ரிவ்யூலாம் ரெடி பண்ணும்போது என்னென்னா, ஒரு டெக்னிக்கலை சரி நாங்கள் வச்சு நீட்டாக அதை டைப் பண்ணி, நான் பண்ணுறதில்ல எப்போதும் வேலை, எல்லா வேலையும் நம்ம செய்யணும்னு இல்லை, பண்ணி நீட்டாக அனுப்ப. அவர் பார்த்தா நம்ம இவ்வளோ கிராண்டாக பண்ணுறானே, இவன் பெரிய எல்லாம் தெரிஞ்சவன் போறின்ட்டு சைபர் கிரைமில் என்ன போஸ்டிங் போட்டாங்க. அவங்க எப்படி போட்டாங்களோ தெரியல. அதுக்கப்புறம் தான் இன்னமும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, நம்ம அட்வைஸராக வச்சுருக்காங்கனாக்க அந்த ஒரு விஷயத்துக்கு தான். அது ஒன்று. இப்போ இந்த இதை பற்றி சொன்னேன்ல, ஏன்னா அந்த டாப்பிக்கை விட்டு நம்மகிட்ட எங்கேயோ கொடுவேன். ஐபி அட்ரஸ் தான். இப்போ ஏன்னா நானே சொல்கிறது, அவர் சார்ட்டு கூட சொன்னேன், கேள்வி பூரா இதில் கேள்வியில் இந்த ஏன்னா நான் எப்போதும் கேட்பேன், சுட சுட தோசை வேணுமா சுட்ட தோசை வேணுமான்னு கேட்பேன். சுட சுட தோசைனா நான் சுடுறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். சுட்ட தோசைனா வள்ளுவர் சொன்னார், கம்பர் சொன்னார், காந்தி சொன்னார், அது சொன்னார்னு சொல்ல, நான் அது சொல்ல மாட்டேன். எனக்கு மண்டையிலே நிற்காது. நான் இங்கே வந்து என்ன கேட்பேன், என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியாது. என்னென்னா ரிசீவிங் இருந்தால் தான் பேசுவேன், கண்ணு பேசணும். இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுக்க போகிறீங்க, ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ பேச்செல்லாம் நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னா ஜட்ஜி இப்போ கிளம்பிடுவாங்க, அப்போ கேள்வி கேள்விட்டு எங்கள் பிரசிடென்ட் பேசுவார். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னுடைய சார்ஜ் ஷீட்டில் பாருங்கள், இது வந்து இப்போ இருக்கிற சிட்டிங் ஜட்ஜி 2022 எனக்கு அவார்டு கொடுத்தாங்க, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு. அப்போ அவர் சார்ஜ் ஷீட்டை படித்து பார்த்துட்டு அவர் சொன்னார், பாலு சார் ஏங்க அவங்க ஜட்ஜி என்னை போய் சார்னு சொல்ல வேண்டிய வேலையில் ஒரு ஏடிஎஸ்பி ரிட்டையர். ஆனால் அது பாருங்கள் உண்மையிலே அந்த என்ன சார் சார்ஜ் ஷீட் அப்படி போட்டிருக்கீங்க, அப்போவே ஐபி அட்ரஸ்ஸு இந்த ஒரு வரி படிங்க, ஈவினிங் சைபர் கஃபே ஹலோ வேர்ல்டு சென்டர் மும்பை, இதான் ஃபஸ்ட்டு கேஸு. ஐபி நம்பர்னு போடுறேன், மனிதனுக்கு பாலுன்னா அப்போ என்னென்னா இது ஷேரிங் ஐபி அட்ரஸ். அந்த ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு ஒரே ஐபி தான், அதுலேயும் குளாறு வரும்.
இப்போ அதில் என்னென்னா ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணலன்னா யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போவும் மனிதன் தான் குற்றம் செஞ்சான், இப்போவும் மனிதன் தான் செய்கிறான். ஆனால் நேரடியாக செய்யலை, அவுட் சோர்ஸ் பண்ணிட்டான். புரியுதா உங்களுக்கு? அவுட் சோர்ஸ் பண்ணதுனால நம்ம வேலையை நம்ம செஞ்சோம், நேரடியாக கரெக்டாக இருக்கும். நம்ம இன்னொருத்தர் கொடுத்தோம்னு வச்சுங்க, இப்போ டைப்பிஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஜஸ்டிஸ் டிக்டேட் பண்ணுறாங்க, டைப்பிஸ்ட் டைப் பண்ணுறாருன்னா அப்படியே விட்டோம்னா அவ்வளோதான், நம்ம காற்றுல பறந்துடும். அதை மறுபடியும் திருத்தணும். அதே மாதிரி இந்த இதில் வர்ற நியூஸ் இப்போ நம்ம என்ன அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம். கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கரெக்டாக இருக்கா இல்லையா, எந்த கம்யூனிகேஷனாக இருந்தாலும் அதை வெரிஃபை பண்ணணும் சொல்லலாம் ஜென்ரல் அவேர்னஸுக்கு. இந்த ஐபி அட்ரஸ் இல்லாமல் சார்ஜ் ஷீட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ என்னுடைய இது இருக்குன்னு வச்சுக்கலாம், இமெயில் ஐடியை நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகிறேன், இல்லை இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு என் டாக்டருக்கும் தெரியுது, இல்லை சபார்டினேட்டுக்கும் தெரியுது. அவன் என்ன செய்வான், அங்கேருந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருவான், பாலு ACP@gmail மெயிலேருந்து தான் வந்திருக்கோம், நீ உடனே பாலுன்னு அதை டிசைட் பண்ண முடியாது. அது டிவைஸ். இப்போ என்னுடைய பிரேவோ தான் அந்த இதில் போயிருக்கோம். அந்த பிரேவோ வண்டி ஓட்டது, வண்டி என்னது தான் சார், ஆனால் ஓட்டாது யார், அது யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிக்கிறீங்களா? சத்தியமாக இதை பண்ணுறதே இல்லை. நான் அப்புறம் 2007 கேஸு ஜஸ்டிஸை வச்சுட்டே சொல்கிறேன். இப்போ ஒரு வாரம் என்னை கிராஸ் பண்ணுறாங்க 3 அட்வொகேட்டு. ஆனால் அவங்க கிராஸ் பண்ணுறதை பார்த்தா நான் அங்கேயே தலை அடிச்சுக்கலாம் போல தெரியும். ஒரு கிராஸ் ஆகுது அந்த சைபர் கிரைம் ரிலேட்டடாக இல்லைங்க. அப்போ என்னன்னா 2004 எப்படின்னாக்கா சிஸ்டமோட ஐபியே வந்துடும். இப்போ ஹெட்டர் அதிலே ஓப்பன் பண்ணோம்னாக்க எந்த சிஸ்டத்துலேருந்து அந்த ஐபி அட்ரஸ்ன்னு பார்த்தோம். நான் மும்பைன்னு போனேன், மும்பையில் கண்டுபிடிச்சோன்னு வச்சுங்க, அந்த ப்ரௌசிங் சென்டரில் அவன் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணியிருந்தான், கண்டுபிடிச்சோம். ஆனால் அதை பற்றியே பேச மாட்டேங்கிறான். ஆனால் இப்போ என்னன்னாக்க ப்ரைவேசின்னு சொல்லிட்டு சர்வர் ஐபி தான் கிடைக்கும். எந்த நீங்கள் மெயிலானாலும் ஜிமெயிலுக்கு கேட்கணும், கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க. ஆனால் அது கேட்குறதே கிடையாது. நான் ஒரு கேஸில், நான் இந்த கேஸும் சொல்ல வேண்டாம், அது யாரையும் குறை சொல்கிறதுக்காக வரல. நம்ம யாருமே லேர்னிங்கில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எள்ளு தானே இருக்குது, அதுக்கப்புறம் தான் லேர்னிங் அண்ட் ஏர்னிங். ஆனால் இங்கே லேர்னிங்கே கிடையாது. ஏர்னிங் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த ஐபி அட்ரஸுங்கிறது முக்கியங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு கேஸில் போய் பிபிஏ எல்லாத்தையும் பண்ணேன். என்ன சார் அது ஒரு ஏபி, அதாவது ஒரு சூசைட் நடக்குதுங்க, ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிறான். சூசைட் பண்ணும்போது என்ன பண்ணிடுறான், போலீஸ் போய் விசாரணை பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா ட்ரெயினில் ரன் ஓவர், அவங்க வழியில் போனால் அது கேஸ் என்ன ஆகும், ரன் ஓவர்னு சொல்லிட்டு போயிட்டான். கேஸு ரயில்வே போலீஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, அது போலீஸுக்கு வருது. இதை முடிச்சிடுறேன். ரயில்வே போலீஸு அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவர் ஸ்பாட்டுக்கு போகிறாரு, அது தண்ணியெலாம் வேண்டாம் இருங்க, ஸ்பாட்டுக்கு போகிறேன், எஸ்ஐ போகிறாரு, அந்த மொபைல் ஃபோனை எடுக்கிறார். எடுத்துட்டு அதிலே பார்க்குறாரு. மொபைல் ஃபோனில் மட்டும் என்னன்னாக்க அந்த ஜிமெயில் பாஸ்வேர்டு பண்ணணும், அது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி தான் இருக்கும். இவர் பார்க்குறாரு, பார்த்தோன்னா சூசைட் நோட் இருக்குது. நான் சூசைட் பண்ணிட்டதுக்கு ஸோ அந்த ஏதோ ஒரு காலேஜில் படிச்சுக்க சர்டிஃபிகேட் கொடுக்கல, ஏதோ காரணம் வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு அவங்கள அக்யூஸ்டாக போட்டு ட்ரெயின் போட்டா செஷன்ஸ் கேஸு. இப்போ நான் என்ன சொன்னேன் அந்த எஸ்ஐட்ட, நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கூகுளுக்கு லெட்டர் கொடுங்கய்யா, அவன் 90 டேஸ்க்கு மேலே வச்சுக்க மாட்டான். நீ இந்த மெயிலை எந்த ஐபியை கண்டுபிடிச்சாதான், இப்போ என்னுடைய இமெயில் ஐடியா இருக்கலாம், அந்த இமெயில் ஐடி வேற ஒருத்தர் இடத்துல இருந்து மதுரையிலேருந்து, நான் சென்னையில் இருக்கேன், மதுரையிலேருந்து அடிச்சேன்னா லொக்கேஷன் காட்டிடும். ஐபி அட்ரஸ் தான் லொக்கேஷன் காட்டும். அதுக்கப்புறம் அந்த ஐபி அட்ரஸ் யாரு, இதெல்லாம் ஒரு படியான இது. எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஜஸ்டிஸ் நீதி கொடுக்கணும்னா போலீஸ்காரன் ஒழுங்கான கேஸை போட்டிருந்தான், நான் தப்பான ஒரு ஃபால்ஸ் அக்யூஸை போட்டிருந்தேன், அது வேணா அக்யூட்டல் பண்ணலாம். நான் நீதி எவன் கொலை செஞ்சான்னு அவனை நான் கண்டுபிடிக்கலையே. அப்போ நீதி பொறுப்பு யார்கிட்ட இருக்கு, ஃபஸ்ட்டு போலீஸ்கிட்ட தான் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறதுன்னா நல்லவனா அது போட்டிருக்காங்க, இது கேஸ் மேட் அவுட் ஆகல, அது கொடுப்பாங்க. நீதி கொடுக்கறதுங்கிறது ஃபஸ்ட்டு போலீஸ்காரன் போகிறான்ல, ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் எவன் செஞ்சானா கண்டுபிடி, இல்லை முடியாது. இப்போ கூட நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே, நான் இப்போ காக்னிசபிள் கேஸ்ன்னு பார்ப்பேன், எஃப்ஐஆர் போட்டோம். நான் அரியலூரில் எஸ்ஐயாக இருந்தேன், 4 எஃப்ஐஆர் போடுவேன். அப்போ என்ன சொல்லுவார் அந்த டிஎஸ்பி, நீ இவ்வளோ போடுற, அப்போ டைரிலாம் எதுனா சார்ஜ் கொடுப்பேன். அது கொடுத்துருக்கேன் சார், எனக்கு என்ன சொல்லியிருக்கேன், யாரையும் கேட்க மாட்டேன். எஃப்ஐஆர் இன்னையா அந்த சப் இன்ஸ்பெக்டர் முட்டா பையன் பாம்பு அவங்ககிட்ட காக்னிசபிள்லாம் எஃப்ஐஆர் போட்டுறாங்க. அப்போ என்ன முட்டா பையன்னு சொன்னான். இப்போ அந்த நெசசிட்டி என்ன வருது, அவங்கவுங்க படிக்கிறீங்க இல்லைங்க, யார் சொல்லணும் உங்களுக்கு, நீங்கள் என்ன ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதனால் இந்த ஐபி அட்ரஸுங்கிறது முக்கியம். இது சமயம் ஏன்னா ரொம்ப நாள் ஜஸ்டிஸ் இருக்க மாட்டாங்க, நான் இதை முடிச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஐபி அட்ரஸ் பற்றி நான் படித்து பாருங்களேன், கேள்வியாக கேளுங்க. எப்பொழுதும் கேட்டால் முதல்ல சொன்னல, சுடன்னு சொன்னல. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கு, அவன் கொண்டாந்து வைக்கிறது சாப்பிட்றத விட நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்கறல, அது பேர் நீங்கள் கேள்வியை கேளுங்க.
இப்போ சார் கூட ஐபி அட்ரஸ்னாக்க போட்டுவிட்டீங்களேன்னா இது ஏன்னா எனக்கு இந்த எவிடன்ஸ் கொடுத்தப்பவும் இதனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் தெரியணும். இது ஒரு பெரிய வித்தையே கிடையாதுங்க. ஐபி அட்ரஸை புரிஞ்சுங்க. ஐபி அட்ரஸ் எல்லாம் நான் அந்த ஒரு கேஸில் சார்ஜ் ஷீட் சொன்னேன், டிஜிபிட்ட சொன்னேன், அதை சார்ஜே எடுத்துக்க கூடாதுங்க. இப்போ நீங்கள் ஆக்சிடென்ட் கேஸில் வெஹிக்கிள் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடாமல் வாலு பிரேயை ஓட்டி போய் சார்ஜ் அக்யூஸ் எடுத்துப்பாங்களா சார்ஜ் ஷீட்டு? அங்கேயே சொன்னேன். இருங்க அது நான் சொல்லிடுறேன், அப்போ கேள்வியெல்லாம் அப்புறம் கேளுங்க. அதனால் இந்த ஐபி அட்ரஸுங்கிறது முக்கியங்கிறத தெரிஞ்சுங்க. ஐபி அட்ரஸ் இல்லாமல் கேஸே கிடையாது. எப்போ கம்ப்யூட்டரில் இருந்துட்டா தேவையில்லை. என் கம்ப்யூட்டரில் ஒரு இன்ஃபர்மேஷன் திருடுறேன்னா அதுக்கு ஐபி அட்ரஸ் இல்லை. மூவ்மெண்ட் பண்ணாலும் சரி ரிசீவ். இப்போ எப்படி இந்த சைல்டு போனோகிராஃபியெல்லாம் பார்த்தான்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அவங்க வெப்சைட் சைல்டு போனோகிராஃபி வெப்சைட்டில் எந்தெந்த ஐபி உள்ள நுழைஞ்சிருக்கான், புரியுதா உங்களுக்கு? இப்போ ஐபி அட்ரஸை வச்சுட்டு அந்த ஐபி அட்ரஸ் பாலுக்கு அலர்ட் ஆகிருக்கு, பால் சைல்டு போனோகிராஃபியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவள் ஜஸ்டிஸ் சொன்னாங்க சைல்டு போனோகிராஃபியில் என்னன்னாக்கா போனோகிராஃபி அது ஃபாரினை பொறுத்து சைல்டு தப்பு. அதை பார்க்குறீங்கல்ல நீங்கள் ரிசீவர் மாதிரி. இட்ஸ் எ இன்ஃபர்மேஷன். நீங்களும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நான் அதுக்கு ஒரு அழகான பொண்ணு வந்துன்னு வச்சுங்க, நான் அது மார்பிங்னு நினச்சிப்பேன். ஏன்னா சொன்னேன்ல மனிதனுக்கு எல்லாம் கெட்ட உணவு. ஒரு அழகான பொண்ணு வந்தால் கூட நமக்கு மனசில் கெட்ட உணவு தான் வரும். நீங்கள் படைப்பில் ஒருத்தரை கருப்பாக படைக்கிறாங்க, அது படைப்பு, அது அழகு இல்லை. அழகாக நடக்கிறான்னு என்ன ஆக்டிவிட்டீஸு அதுதான் அழகு. நீங்கள் வந்தோடனே நான் அதான் சொல்லுவேன். இப்போ கிரைம் ஏன் அதிகமாகுதுன்னாக்கா வெப்சைட்டை பார்க்குறாங்க, அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். ஒரு பெரிய அதிகாரி டைப்பிஸ்டாக கட்டி பிடிச்சிட்டார். அவர் நல்லவர் தான். இது நம்ம செய்ய மாட்டோமான்னா சூழ்நிலை தான். அப்போ ஜஸ்டிஸ் சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு மனிதனும் தவறு பண்ணுறதுக்கு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் தவறு பண்ணுவான். அது ரைட்டா? அதனால் இந்த ஐபி அட்ரஸ் இல்லாமல் அட்வொகேட்ஸும் நீங்கள் அதை இன்சிஸ்ட் பண்ணுங்கள். பிபிஆர் இருந்தால் சார்ஜ் ஷீட்டை அப்ரூவல் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நான் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். 6 வருஷம் அனுபவம் அது. நீங்கள் கேள்வி கேட்கும்போது சொல்லிக்கிறேன். வணக்கம். மைக்கு